அழகாக நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 33 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சவரை யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 32 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்குறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச எமோஜி போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே என்னோட பேத்து கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இந்த விஷயம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா. இப்போ ஹீரோவும் இப்போ ஜப்பான்லேருந்து கொரியாவுக்கு திரும்பி வந்துட்டு ஹீரோவுடைய தம்பிக்கு என்ன இருக்கிற ஜின்வோவுக்கு அவடைய அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனும் வெளியே வந்துட்டு கட்டாயமாக இப்போதைக்கு திரும்ப என்னால் அவ்வளோ சீக்கிரத்துலாம் போக முடியாது ஜப்பானுக்கு. ஒரு நிமிஷம் இரு, இன்னமும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 54 நிமிஷம்னா கிட்டத்தட்ட அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள நான் எதனா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. இப்படி இருந்தால் நான் லேட்டாக தான் போவேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எதனா பண்ணலாம், என்ன பண்ணலாம், யாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க நம்ம ஜாஹிம் தான் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனும் யோசிச்சுட்டு அவளுக்கு கால் பண்ணலாமா, மேபி பண்ணலாம், எதனா ஒரு டிஸ்கஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் ஜெலன சொன்ன அந்த எஸ்ராங்கர் கிறிஸ்டோபர் வந்து அவன் வீட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவனோட ரூம்ல. அவனும் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவனும் ஏதோ ஒரு சென்ஸ் தோண்டிட்டு அப்படியே கண்மொழிக்கிறான். கண்மொழிச்சு அடுத்த நிமிஷமே பார்த்தா அவன் அந்த இருந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு கிளம்பி வெளியே வர, என்ன இது ரொம்பவும் அமைதியா இருக்கு இந்த சைடு, இப்படி இருக்காதே, என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஒயின் ஊற்றி வச்சிருக்க அந்த கேஸ்ல எடுத்து அப்படியே கீழே தள்ளி விட்டு உடைக்கிறான். இந்த சவுண்டு கேட்டுட்டு இந்த சவுண்டு கேட்டு வெளியே வாங்க, கண்டிப்பா அவனுங்களுக்கு கேட்டிருக்கும் என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு அவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்கேன். யார் இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் படிக்கட்டுக்கு மேல வந்து கேட்க, அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். டெபுட்டி டைரக்டரும் உங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் தேவைன்னா இங்க கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவர் தான் கோ ஹான்கி, கொரியன் ஆக்டர் அசோசியேஷனுடைய சேர்மன். அவர்கிட்ட நீங்க கால் பண்ணீங்கன்னா எதனா உங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நானாச்சும் உதவி கேட்கறதாச்சு, நானே இவனுங்களை பாத்துக்கிறேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு எவனும் ஒருத்தன் அந்த தந்து வரான். அவன் வந்த அடுத்த நிமிஷமே இவன் யாரு புதுசா இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி 2 மானாச்சு நிக்கிறானுங்க. அதான் அந்த ஜேஜு ஐலண்ட் ரைடெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்துருப்பானுங்க 2 பேரு. இவனு யாரு 2 பேரு பின்னாடி நின்றுட்டு இருக்கானுங்க. நீ என்ன முயற்சி பண்ணாலும் ஈஸியா எங்களை தோக்கடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீ ஒரு பிரமாதமான எலமெண்ட்டை வச்சிருந்தா சிறப்பான ஹியூமன் ஆயிட மாட்டேன். ஹியூமன்ஸ் எல்லாரும் தேடி கொள்ளுவோம். ஏன்னா நீ தான் ஃபிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட். ஹீரோவும் இவன் பேசுறது கேட்டுட்டு இவன் எனக்கு தெரிஞ்ச அந்த பீஸ்ட் லாங்குவேஜ்ல பேசுறான். என்னடா நீ பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்? நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசிட்டு இல்ல, நான் ஒருத்தங்கிட்ட கனெக்ட் பண்ண பாக்குறேன் உன்னோட. டேய் என்னடா தூக்கத்தை வந்து கழிச்சுட்டு என்னமோ வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒண்ணு வரீங்களா சண்டைக்கு இல்ல கம்முன்னு இருக்க போறீங்களா? அடுத்த நிமிஷமே பார்த்தா அவன் ஒரு ஃபிளேம் பீஸ்டாவே மாறுறான். இப்போ இன்னைக்கு ஏன் கையால தானே உங்க எல்லாருக்கும் சாவு, ரெடி அவங்கடா சொல்ல. அப்புறம் பார்த்தா கிட்ட தான் காமிக்கிறாங்க. அந்த 2 மாநாட்சில ஒன்னு வந்து ஏற்கனவே வந்தது, இன்னொன்னு வந்து புதுசா இருக்கு. அதாவது அந்த 9 மாநாட்சில ஒன்னா இருந்திருக்கும் இந்த லேடி மாநாட்சும், அதுவும் இந்த ஹியூமன். ஆமா இவனோட பாடியில ஸ்பிரிச்சுவல் மேனுஃபேக்சர் நடந்திருக்கு. எவ்வளவு தெரியும் என்னோட தூக்கத்தையே கலைச்சிருப்பீங்க பீஸ்டர்ஸ், இந்த இடத்துல வந்தாங்க நீங்க எல்லாரும் சாக போறீங்க சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷம் மிகப்பெரிய பேரடி அந்த பில்டிங்ல நடக்குது. இப்போ ஹீரோவுடைய கரண்ட் லெவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 122 மாறிட, எல்லா ஸ்கில்ஸ் எல்லாமே பக்காவா மாறிட்டு இருக்கு. அவனோட ஜாப் இப்போதைக்கு மானாச் ஆஃப் தி ஷேடோஸ்னோ, டைட்டில் வந்து டீமன் ஹண்டர்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் கார்ல போயிட்டே இருக்கும் போது மக்கள் எல்லாமே அவனை பரபரப்பா வரவேற்று இருக்காங்க. அப்ப ஹீரோ கூட கார்ல வரவரும் வச்ச சாங் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த இதுல உங்களை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட 1 லட்சம் பீப்புள்ஸ் வந்து சுத்துறோம் நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் நீங்க பண்ண அந்த எஸ்ராங் கேட்ல அந்த ஜெயண்ட கொன்னு அந்த டஞ்சனே கிளியர் பண்றதுக்காக. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் என்னுடைய ஜப்பானுடைய கடைசி நாளா இருக்கணும். இதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்பணும். வெறும் மைக்கிங் இந்த சப்ஜெக்ட் பயப்படுங்கலாம் எதுக்காக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க தெரியல. காலில் விழுந்து மரியாதை கொடுக்கணும். எங்க ஆளுக்கு அப்படிலாம் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிகப்படியான நாலேஜ் இருக்கு கிங். உங்களுக்கு முன்னாடி இவனுங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. டேய் நீ எல்லாத்தையுமே தப்பா தானே புரிஞ்சிட்டு இருக்க பேரு. ஹீரோவா அதுக்கப்புறம் அந்த இருந்து கிளம்பி ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்க பார்த்தா அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஒரு ஃபெமிலியரான பேஸ்டா அடுத்தது நான் இந்த இடத்துல உட்காந்து பாப்பன்றது என்னோட பிளான் கிடையாது. பார்த்தா ஆடம் பையபோல தான் இருக்கான். சரி அவ்வளவு கான்பிடன்ஸா என்ன வர வச்சிருக்கீங்க, எதனா முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். என்ன அது? ஆமா நான் சொல்ற விஷயத்த கேட்டா நீங்க கண்டிப்பா நம்புவீங்களான்றது தெரியல, பட் என்ன நம்புங்க. நான் உங்களை ஃபர்ஸ்ட் முதல்ல திரும்பி மீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல மிஸ்டர் ஆடம். பரவாயில்ல, நீங்க இன்னமும் என்ன ஞாபகம் வச்சது எனக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை பார்த்தது என்னுடைய பெருமையா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. ஆக்சுவலி வந்து இந்த பயவலி எனக்கு ஞாபகமே இல்லை, பெருதான் எனக்கு சொல்லியிருப்பான். மைக்கிங் எந்த
பையன் போல பேரு தான் ஆடம். நீங்க இவனை நாக வச்சுக்கலையா? உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிஎஸ்ஐ கூப்பிட்டு செலவு செஞ்சானுங்களே, மூளை செலவை, அந்த பையன் போல தான் சொல்ல. இவன் ஒருத்தர் சொன்னதுனால மட்டும்தான் எனக்கு தெரியும் இவன் தான்றது. என்ன நெகோசியேஷனுக்காக திரும்பி வந்திருக்கீங்களா? எனக்கு தெரியும் அந்த டைம்ல நாங்க கொஞ்சம் தப்பா உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. பட் இருந்தாலுமே அதுக்கு எல்லாத்தையுமே நான் மன்னிப்பு கேட்டு இப்ப திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு கூப்பிட்டதுக்கான காரணமே ஒரு அர்ஜென்டான மேட்டர் கூட உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஹீரோவும் என்ன சொல்றீங்க? அப்பனா இந்த டிஸ்கஷன் யுனைடெட் ஸ்டேட்ல கூட எதனா எஸ்ராங்கட் கேட் எல்லாம் வந்துக்குதா? அதுக்கு தான் என்ன வர சொல்லியிருக்கீங்களா டஞ்சனை கிளியர் பண்ண? இல்ல அது கிடையாது, ஆல்ரெடி அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதை ப்ளீஸ் பாருங்க. நான் இதுல ட்ரை பண்ண எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு. பட் ஆனா இந்த ஃபயர்னால அந்த அளவுக்கு எங்களால கொஞ்சமா தான் எடுக்க முடிஞ்சது. நீங்க நினைக்கிறீங்களா இது ஆர்டினரியான ஃபயர்னு? இல்ல ஆர்டினரியான ஃபயர் இல்ல. இது எங்க டெபுட்டி டைரக்டர் தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கொடுத்திருக்காரு. இந்த வீடியோல அப்படி என்னதான் இருக்கு அந்த முடிவு வரைக்கும் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நீங்க அதுல பாக்குற ஒரு ஆள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா தான் இருக்கணும். என்னதான் அவரு தான் கிறிஸ்டபர் ரைடு, ஒன் ஆஃப் த நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ். அதான் அந்த கிறிஸ்டபருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை தான் எடுத்து ஃபுட்டேஜா காமிச்சிட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட இப்போ அந்த இடத்துல 1800 ஃபயர் ஃபைட்டர்ஸும் அண்ட் 14 ஹையஸ்ட் ரேங்கிங் மேஜர் டைப் ஹண்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல அந்த ஃபயர் அழைக்க போராடிட்டு இருக்காங்க. அப்பனா அந்த ஃபிளேம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா சொல்றீங்களா? எந்த மாதிரியானது அது? கிறிஸ்டபர்னு மென்ஷன் பண்ணீங்களா? எதுக்காக? அந்த ஆள் எப்படி இருப்பான்? அவன் பார்க்க இப்படி இருக்க மாட்டான். அவனை கொன்னு வச்சிருக்கானுங்க இந்த இடத்துல. இவன் ஆல்ரெடி செத்துட்டான்ற மாதிரி காமிக்க அவனை பார்த்தா உடம்பெல்லாம் ஓட்ட போட்டுக்குது, கூடவே ஒரு கையை காணும். பயங்கரமான கொன்னு போட்டு வச்சிருக்கானுங்க அவனுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோவை தான் இவனுக்கு ப்ரொடெக்ஷனா போட்டுருணும்னு சொல்லியிருப்பானுங்க. பட் ஆனா ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் ஆடம் அமைச்சிருக்காங்க. இப்போ ஆடமும் ஆல்சோ இந்த போட்டோவையும் பாருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டோ எடுத்து ஹீரோ கிட்ட காமிக்க, இங்க பாருங்க இந்த போட்டோல இருக்கிற ஆளு தான் ஃபெடரல் பெரியோ ஹண்டர் அசோசியேஷன் சார்பில் பிரைமரியா தேடப்படுற ஒரு சஸ்பெக்ட். இவனை நாங்க வலை வச்சு தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோ அந்த போட்டோ போட்டோ அடுத்த நிமிஷமே ரொம்பவும் கோவத்துல அவரை பிடிச்சி நெசக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த போட்டோல இருந்தாலே நம்ம ஹீரோவோட அப்பா. அது அவனும் அதறான், எதுக்காக இந்த போட்டோவை எடுத்து என்கிட்ட காமிக்கிறீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் இன்னமும் உயிரோட இருக்கிறத என்னால நம்பவே முடியல அப்படின்ட்டு ஒரு கடுப்புல ஹீரோவும் அவனை பிடிச்சிட்டு இருக்கேன். காட்டுலாமே கடுப்பாயிட்டு இவனை அடிக்கலாமான்னு சொல்லிட்டு வர, டேய் வராதீங்கடா என்ன கொண்டுவாடா பின்னாடியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவனு சொல்ல, எங்க பாருங்க அந்த போட்டோ ஒரு டஞ்சன்ல முன்ன எடுத்தப்போ எடுத்தது. அந்த பர்சன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தான் நினைக்கிறேன். என்னது டஞ்சன்ல போய் இருந்ததா? உங்களுக்கு தெரியுமான்றது தெரியாது. மாணவ வெப்சைட்ல எமிட் பண்ற ஒரு மேஜிக் பீஸ்ட் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தாங்க. ஆல்சோ ஒரு எஸ்ஆங்கன்டஸ் எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு அவரு. ஒருவே பெரிய ஹெட் குவார்டர்ஸ்ல சில மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய விபத்தை அவனால உருவாக்கி இருக்காங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த வேர்ல்டு ஃபுல்லா இவனை தேட ஆரம்பிச்சாங்க. நீங்க பேசிட்டு இருக்க ஆளு வேற யாரும் கிடையாது, என்னுடைய அப்பாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. அவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனை கூல் ஆயிட்டு அவனை கீழே விட, ஆஃப்டர் அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை எந்த இடத்துலயும் பார்க்க முடியல. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்திருந்தோம். பட் இருந்தாலுமே எங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலுமே எங்களால புரிஞ்சுக்க முடியுது மிஸ்டர் சாங் நீங்க எந்த அளவுக்கு இப்போ எமோஷனலா இருக்கீங்கன்னு. ஏன்னா உங்களுடைய அப்பா தான் அது. அவரு தான் இந்த இடத்துல குற்றவாளியை தேடப்பட்டு இருக்காரு. பட் ஆனா அவர் ஒன்றும் சும்மாவெல்லாம் நாங்க தேடல. அவர் அவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. சரி இருந்தாலும் எதுக்காக இப்ப எனக்கு இந்த போட்டோவை காமிக்கிறீங்க? காரணம் என்னன்னா வரப்போற இன்டர்நேஷனல் கில்ட் கான்ஃபரன்ஸ்ல வேர்ல்டுல இருக்க முக்கியமான மேஜர் கில்ட் எல்லாமே ஒன்னா கேதர் பண்ணி அந்த இடத்துல பேச போறாங்க. ஒன்னா கூடவே ஃபெடரல் ஹண்டர்ஸ் பிளான் பண்ணிட்டாங்க இந்த இஷ்யூவை வச்சு ரெட் நோட்டீஸ கொடுத்து அந்த மேனை அடையாளப்படுத்தி அவனை கண்டுபிடிச்சி ஆகணும்னு. அதன் வகையில தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எடுத்து காமிச்சேன். அவரை பத்தின இன்வெஸ்டிகேஷன் நான் பண்றதுக்காக மட்டும்தான். வேற எதுவும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இது கேட்ட ஹீரோவும் கடுப்புலயே இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சது லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோடும் பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. ஏன்னா பிரமாதமா இருக்கும். எல்லாமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு நல்லா பண்ணி போட்டுருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக்கையும் போட்டுருங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட் எல்லாமே இன்னமும் பிரமாதமா இருக்கும். நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. அவங்க அப்பாவுடைய போட்டோ காமிச்சா அடுத்த நிமிஷமே அவன் அந்த அளவுக்கு காண்டாவான்னு. ஆனா போட்டோ பாத்தீங்கன்னா லைட்டா அங்கங்க மாறுது. அனிமேஷன்ல ஒரு மாதிரியே போட்டோல ஒரு மாதிரியே காமிச்சிருக்காங்க. சரி பாப்பேன் ஃபியூச்சர்ல எப்படி வரப்போதும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.